கேட்டாலே மணி மைண்டட் தான். ஃபேன்சி டேட்ஸ், காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு பசங்க சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பசங்களுக்கு பிசிக்கல் அட்ராக்ஷனும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற டேகும் தான் முக்கியம். கம்ஃபர்ட் இல்ல அப்படின்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க. வெல்கம் டு எபிசோட் 8 ஆஃப் அவர் லாஜிக் அவர் மேஜிக். இந்த ஷாலோவான ஸ்டீரியோடைப்ஸை பார்த்து பார்த்தே நம்ம லவ்வோட ரியல் டெஃபினிஷனே மாத்திட்டோம். இந்த வெளிப்படையான சர்ஃபேஸ் ஸ்டாண்டர்ட்ஸை தாண்டி வாட் இஸ் லவ் ஃபார் பாய்ஸ்? சினிமால சொல்ற மாதிரி பசங்களுக்கு பெருசா கவிதை சொல்ல ஏஸ்தட்டிக்கா ட்ரீட் பண்ணலாம் தெரியாது. அவனோட லாஜிக் வேவ்ல லவ்ங்கிறது ரொம்ப ராவான ஒரு விஷயம். அப்சல்யூட் பீஸ் அண்ட் சேஃப் ஸ்பேஸ். வெளியில இருக்க டார்கெட் பிரஷர்ஸ், கரியர் காம்படிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவன் உங்ககிட்ட வரும்போது அவனோட ஃபுல் டிஃபென்ஸ் மெக்கானிசமையும் தொலைக்கக்கூடிய அந்த சிங்கிள் சேஃப் சாங்சுரி தான் அவனுக்கு காதல். ஒன்னும் இல்ல, ஒரு பையன் கிட்ட ஏன் இந்த பொண்ணு உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு கேட்டு பாருங்க. ஏன்னு தெரியல, ஆனா அவகிட்ட பேசினா மட்டும் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு சிம்பிளா முடிச்சிருவான். He is not expecting a trophy, he is expecting a home. And அதே மாதிரி what love truly means for a girl. பொண்ணுங்களோட மேஜிக் சிஸ்டம் ஸ்கேன் பண்றது கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் எமோஷனல் செக்யூரிட்டி. ஃபேன்சி டேட்ஸை விட லைஃபோட கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ்லயும் அவன் ஆக்ஷன்ஸால நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற அந்த நான் நெகோஷியபிள் ட்ரஸ்ட்டை தரும்போது தான் அவ லவ் கம்ப்ளீட் ஆகும். She doesn't want you to fix her life, but she wants you to understand her emotions. ரியல் லைஃப்ல ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு எல்லாமே பண்ணணும் நம்ம வைக்கிற அந்த பேஸ்லைன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான். men versus women ரெண்டு பேரோட எக்ஸ்பெக்டேஷன் மேட்ரிக்ஸ் எப்படி ஆபரேட் ஆகுது, அது ஓவர் ஆகும்போது சிஸ்டம் எப்படி கிராஷ் ஆகுது. கெட் ரெடி ஃபார் எபிசோட் 9.